அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா செயல்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளத்துடன் உலக அமைதியை கருத்தில் கொண்டு ஆக்ஞா துரியம் செய்ய இருக்கின்றோம். ஒரு 10 நிமிடம் கைகளை சின்முதிரையிலே வைத்துக் கொள்வோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக அணுக்கள் நிரம்பி தூய்மை செய்யட்டும். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கின்றோம். அன்னையை வணங்கி தந்தையை வணங்கி சித்தர்கள் மகரிஷிகள் மகான்களை வணங்கிக் கொள்வோம். பதினைந்து முறை அஸ்வினி முத்திரை செய்வோம். Contract your anus muscle and then release it. வாழ்க வளத்துடன் மூலாதாரத்திலே உள்ள குண்டலினி சக்தியானது எழுச்சி பெற்ற ஆக்ஞா சக்கரம் வர விஸ்டம் டீத்தை டைட்டன் பண்ணுங்கள். கடாவப்பல்ல கடிச்சிட்டு சக்தி மேலே வர மாதிரி நினச்சி குப்புன்னு மேலே கிளம்புறதா நினச்சி மூச்சை இழுத்து தேடைய வழியாக விடுங்க. சூரிய நாடி சந்திர நாடி வழியாக குண்டலினி சக்தி அப்படியே மேலே வருது. குண்டலினி சக்தி குவிந்தெழுக, தெய்வீக சக்தி திரண்டெழுக. நினைப்பிலே ஒருமுக சிந்தனை ஏற்படும் போது நெற்றிக்கண் திறக்கும். அப்படியே ஏகாக்கிரகால இருக்கோமா பாருங்கள்.
வாழ்க வளத்துடன். நெற்றிக் கண்ணிலிருந்து உச்சிக்கண் செல்ல இருக்கின்றோம். கை விரல்களை ஆதி முத்திரையிலே வைத்துக் கொள்வோம். கட்டவரில் உள்ள வச்சு 4 விரலை மூடும். நாவை மேல் அன்னத்தோடு பொருத்தி வைத்துக் கொள்வோம். துரிய நிதானத்திலே இருந்தவாறு மண்ணுலகம் பொன்னுலகமாக மாற பிரபஞ்சலோக அமைதி தெய்வீக சாம்ராஜ்யத்தினுடைய உன்னத நோக்கமாக விளங்குகின்ற சொர்க்க சாம்ராஜ்யம் மண்ணுலகிலே உருவாக நாம் அனுதினமும் தியானித்து வருகின்றோம். அதே கருத்திலே அப்படியே துரிய நிதானத்திலே இருந்து அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இருந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகட்டும். அப்படியே அந்த நகரம், இந்த மாநிலம், தமிழகம் முழுவதும் பரவட்டும். சித்தர்களுடைய சமாதியிலிருந்து ஆற்றலை ஆவாகனம் செய்கின்றோம். அப்படியே ஆற்றல் விரிவு பெறுகிறது. பரதகண்டம் முழுவதும் ஜீவசமாதியில் இருக்கக்கூடிய ஞான தந்தைகள், மகா சமாதி அடைந்த பெரியோர்கள் எல்லோருடைய ஆற்றலையும் ஆவாகனம் செய்கிறோம். அப்படியே படிப்படியாக விரிந்து ஆசிய கண்டம், உலகம் என விரிந்து கொண்டே செல்கின்றோம். அப்படியே பிரபஞ்சம் முழுவதும் விரிவு பெறுகிறோம். வான்காந்தத்தோடு தொடர்பு கொள்கிறோம். அப்படியே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் மங்களகரமான மாற்றம் ஏற்பட வேண்டிக் கொண்டு அப்படியே சுருக்கம் பெற்று ஒடுக்கம் பெற்று அப்படியே மீண்டும் துரியத்துக்கு வரோம். 2 கைகளையும் இணைத்து அடி வயிற்றில் வைப்போம். Both the knuckles are joined together. It should be placed below your navel. நாவானது மேல் அன்னத்தோடே பொருந்தியிருக்க வேண்டும்.
உண்மை பொருளை மறவாத அந்த விழிப்புணர்வோடு வாழ்விலே சிறந்து விளங்க நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே எல்லா உயிர்களும் இன்புற வேண்டும் என்ற நோக்கத்திலே பரந்துபட்ட நிலையிலே, விரிந்த நிலையிலே, தூய உள்ளத்தோடு, தொண்டு உள்ளத்தோடு அருட்பணியிலே ஈடுபட்டு பேரின்ப வாழ்வு பெற இயற்கை என்ற பேராற்றலால் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் எல்லாம் தூய்மை பெற்று, காரண சரீரம் தூய்மை பெற்று ஆனந்தமய கோஷத்திற்குள் செல்கிறோம். எல்லோரும் அமர வாழ்வு வாழ ஆனந்த நிலையை உணர பிரார்த்தனை செய்கின்றோம். வாழ்க வளத்துடன். அப்படியே போர் பகை அச்சமின்றி மக்கள் சீரும் சிறப்புமாக வாழவும், தனிமனித வாழ்க்கையிலே அமைதி ஏற்பட்டு அது குடும்ப அமைதியாக மாறி சமுதாயத்திலே அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த தேசமானது மீண்டும் தர்ம பூமியாக, வேத பூமியாக மாறி உலகத்தையே வழிநடத்தக்கூடிய பிரம்மாண்ட சக்தி இங்கிருந்து புறப்பட வேண்டிக் கொள்வோம். அருளையும் பொருளையும் அள்ளி வழங்கிய நாடு இது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லலை அது. தாய் திருநாட்டை வணங்கி பூவுலகம் முழுவதும் பொன்னுலகமாக மாற, கோல்டன் ஏஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ப்ரே பண்ணுறோம். அப்படியே பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மண்ணுலகுக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்யக்கூடிய பிரம்மாண்ட சக்தியாக, ஏற்றமிகு தூய ஆற்றலாக மாறுவதாக உணர்கிறோம். உடல் பலம், மனோபலம், புத்தி பலம், பொருளாதார பலம், ஜகவசியம், முகவசியம், அஷ்ட ஐஸ்வர்யம், 16 சம்பத்துக்களும் பெற்று ஆண்மனையை அன்போடு அருட்தொண்டிலே ஈடுபட சித்தர்களும் முனிவர்களும் மகரிஷிகளும் 33 தேவர்களும் நவநாதர்களும் சப்த ரிஷிகளும் நம்மை ஆசீர்வதிப்பதாக உணர்கின்றோம். நாம் சகல சம்பத்துக்களையும் சௌபாகியங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதோடு நமது குடும்ப உறுப்பினர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். ஹோல் வேர்ல்டும் நம்ம ஃபேமிலி தான். வசுதேவ குடும்பம். சர்வோ ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மனம் மொழி மெய்களினால் வாழ்த்தி நிறைவு செய்ய உள்ளோம். 2 கையும் விரித்து வச்சுக்கோங்க. 3 times வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் சொல்லி முடிக்க போகிறோம். ரெடி, ஸ்டார்ட். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். என் இருதயத்தின் ஆழத்திலே, அடியாழத்திலே குடியிருக்கக்கூடிய ஆன்மநேய சகோதர சகோதரிகளே, இந்த புனிதமான தெய்வீக சூழலிலே
15 நாட்கள் தியானத்திலே இருந்து ஏற்பட்ட சில உணர்வுகளை சில வார்த்தைகள் பகிர்ந்து கொண்டு அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களிலே நம்ம விரிவாக பேசுவோம். இந்த தனிமனித வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அமைதி தான் படிப்படியாக விரிவுபெற்று உலக அமைதியாக மாறும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதனால் நாம் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே நிசப்தம் ஏற்படணும். சத்தம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, நாய்ஸி இருக்குது. அந்த நாய்ஸு என்ன நாய்ஸு அப்படின்னு சொன்னால் பாஸ்ட்டை பற்றியும் ஃப்யூச்சரை பற்றியும் அதிலேருந்து வர நாய்ஸ். அது அந்த நாய்ஸை ஓவர் கம் பண்ணிவிட்டு நிசப்தத்தை நம்ம கொண்டு வர தெரியணும். அதுக்கு நம்ம இதில் பல மெத்தடில் சொன்ன பெரியவங்க அதை கௌதம் புத்தா ஆனபானாசதி அப்படின்னாரு. விபாசனான்ற டெக்னிக்கில் இப்போ சொல்லி கொடுக்குறாங்க, பிரெத்தை வாட்ச் பண்ணுறது. அப்படி தொடர்ந்து படுத்திருக்கும்போது உட்காந்துருக்கும் போதெல்லாம் பிரெத்தை வாட்ச் பண்ண நமக்குள்ளே அந்த இடைவெளியை கவனிக்க நிசப்தம் ஏற்படும். இப்போ ஆரம்ப சாதகர்கள், இப்போ உலகத்தில் சிலர் ரொம்ப ரூடாக இருப்பாங்க, டெரரிஸ்டில் குரூப்பில் இருப்பாங்க, அவங்கள விட்டுருவோம். நார்மலாக நம்மளை மாதிரி இருக்கிறவங்க நமக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சமம் என்று பகவத்கீதையில் சொல்லியிருக்கு, யோக வசிஷ்டத்தில் இருக்குது. சமத்தை பற்றி சொல்கிற போது அந்த ஈக்வானிமிட்டி, அந்த சமநிலையிலிருந்து ஆக்ஷனுக்கு வரபோது அந்த சமநிலை எப்படி போகுது, ஒருத்தர்கிட்ட பேசும்போது மாறுபடுகிறோமே அது எப்படி, அதை கண்டுபிடிச்சிடணும். இந்த சமம் என்ற நிலை ஆக்ஷனில் ஈடுபடும் போது கிடக்கூடாது. அந்த சமம் என்பது ஆக்ஷனில் ஈடுபடும் போது சாதாரண மனிதனுக்கு அந்த சமநிலை கெட்டுவிடும். அப்படி கெடாமல் ஒருத்தரால் இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அவர் 24 hours மெடிடேஷனில் இருக்காருன்னு அர்த்தம். அதை தான் ஜேகே சொன்னார், மெடிடேஷன் ஷுட் பி 24 hours, டோன்ட் சீட் யுவர் செல்ஃப். மார்னிங் 15 minutes, ஈவினிங் 15 minutes, அப்படியே மார்னிங் 1/2 hour, ஈவினிங் 1/2 hourலாம் உன்னை நீ சீட் பண்ணிக்கிற அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம இந்த சமநிலை கெடாமல் இருக்கிறதுக்கு விசாரம் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரெத்தை வாட்ச் பண்ணிவிட்டு விசாரம் பண்ணும்போது பாஸ்ட்டை பற்றியே போய்கிட்டுருக்கா இல்லை ஃப்யூச்சரை நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி நம்ம அப்படியே விசாரம் பண்ண செல்ஃப் என்கொயரி பண்ணி ப்ரேயர் பண்ணி இந்த காமாக ஆக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே நாய்ஸி மைண்டு நமக்கு அறிவில் தெளிவில்லாமல் பண்ணிடுது, அஞ்ஞானத்தை ஏற்படுத்திடுது. அந்த அறிவு என்பது தெளிவு ஏற்படணும். மூடம்னு ஆதிசங்கர பகவத்பாதால் சொல்லுவாங்க. அந்த மூடத்தன்மை நம்மக்கிட்டேருந்து போகணும். அதை தான் இருள்னு சொல்கிறாங்க. அந்த இருள் நீங்கணும். அந்த இருள் நீங்குவதற்கு, இன்பம் பெருகுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது அந்த ஞான சூரியன் நமக்குள்ளேருந்து உதயமாகணும். இந்த ஞான சூரியன் என்பது கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் தான். அந்த கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்க்கணும். கௌதம புத்தர் அன்னைக்கு இதெல்லாம் இல்லை, லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் இல்லை. அவங்களுக்கு அந்த நேரத்தில் 2600 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னார், பிக்குகளே, கடந்த காலத்தையே அசை போட்டு கொண்டிருப்பது உடைந்த பானையை ஒட்ட வைத்து பயன்படுத்த செய்யும் முயற்சி. அது உடைந்து சுக்குநூறாக போன பானையை சேர்ப்பதற்கு செய்யும் முயற்சி எதுவோ அதுதான் கடந்த காலத்தையே அசை போட்டு கொண்டிருப்பது. எதிர்காலம் என்பது ஒரு காரிருள் நேரத்திலே மூடுபனி, அது ஒரு மூடுபனி எதிர்காலம் என்பது. அதற்குள் போகும்போது இப்போ டெல்லியில் சொல்கிறாங்க, பயணிகள்லாம் கஷ்டப்பட்டாங்க பனியில், அப்படியே ரோடே தெரியலை அப்படின்னு. அதுதான் அவர் உதாரணமாக அன்றைக்கி சொல்கிறார். அது ஒரு மூடு பனி, அதுக்குள்ளே நீ பிரயாணம் பண்ணினா அது கண்மூடித்தனமான பிரயாணம், அது சரி வராது. சூரிய உதயம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல பனியெல்லாம் காணாமல் போயிடும். உங்களிடத்திலே கையிலே விளக்கு இருக்கிறது, அதை ஏற்றுங்கள். கௌதம் புத்தர் சொல்கிறார், இருட்டை நம்ம போன்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களிடத்திலே கையிலே விளக்கு இருக்கிறது, அதை ஏற்றுங்கள். அதை ஏற்றும்போது அந்த விளக்கை ஏற்றுவது தான் நிகழ்கால வாழ்க்கை. அந்த விளக்கை ஏற்றுங்கள். அந்த விளக்கை ஏற்றும்போது இருள் நீங்கிவிடும் என்று சொல்கிறார்.
அதனால் நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் இருக்கிறது. நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்து மௌனத்தை பற்றி சொல்கிறேன். எனக்கு 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 வந்து ஏற்பட்ட இப்போ அனுபவத்தை இனிதே இனிதே ஏகாந்தம் இனிதேன்னு ஏன் சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. அந்த ஏகவெளியோடு இருக்கிறம்போது எப்படி இருக்குது, விவகாரத்தில் ஈடுபடும் போது எப்படி இருக்குது. அந்த ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொன்னது வந்து சாதாரண வார்த்தை இல்லை. அந்த ஏகவெளியோடு நம்ம இருக்கிற போது அதுக்குள்ள ஏற்படுற இன்பம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா ஐயா அப்படி சொல்கிறாரு, நம்ம அடுத்த வாரம் ஃபுல்லாக மௌனம் இருப்போம் அப்படின்னா அது சரி வருமா அப்படின்னா வராது. நான் ஒரு 40 நாட்கள் தியானத்தில் இருந்தேன் அம்மா இருந்தபோது. அப்போ அந்த அறைக்குள்ளே இருப்பேன். ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டேன். கதவை தட்டிட்டு சாப்பாடை வச்சுட்டு போவாங்க. சாப்பிட்டு நான் வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு அத்தோட உள்ளே இருந்துருவேன். அப்போ வந்து அம்மாவுக்கு அப்புறமா வெளியே வந்தோன்னு சொன்னாங்க, வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பேசாமல் இருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுப்பான்னு. வேதாத்ரி மகரிஷியோடையும் 1 மாத தியானத்துலலாம் கலந்துருக்கேன். அங்கே போடலாம். கடைசியாக இருந்தபோது அங்கே ஸ்ரீலயாவில் ஒரு 15 நாள், இங்கே ஒரு 15 நாள். செந்தில் தான் அப்போ உதவியாக இருந்தார். அங்கே இருந்தபோது உஷாமா உணவு எடுத்து வந்து கொடுப்பாங்க, செந்தில் பரிமாறுவார். அதெல்லாம் இருந்தோம். ஆனால் அது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாய்ஸி மைண்டை வச்சுக்கிட்டு மௌனத்தில் போய் உட்காந்தோன்னா என்ன ஆகும்னா, நான் இருக்கிறத 40 நாள் இருக்கிறத பார்த்துட்டு என்னுடைய கசின் ஒருத்தர், உங்களுக்கு பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும், தம்பி விஜய், அவர் வந்து 10 நாள் இருக்க போகிறேன், அண்ணன் வந்து உள்ளே இருக்காங்க தியானத்தில், நான் ஒரு 10 நாள் ரூம்குள்ளே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். அவர் 10 நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு 3ஆவது நாள் வெளியே வந்துட்டார். வந்துட்டு போதும் என்னால் முடியல அப்படின்னார். என்னென்னா, இந்த இதை வந்துட்டு சாதாரணமாக நம்ம வேலைகள்லாம் செய்கிற போது நிசப்தமாக இருந்துக்கிட்டு செய்ய தெரியும். அதிர்வு அடைஞ்சிட்டு நம்ம வேலை செய்யும்போது அஜிடேஷன்லேயே இருந்தோன்னு சொன்னால் அவங்களுக்கால மௌனம் வராது. வேலை செய்யும்போது விருப்பு இல்லாமல் செய்து பழகும்போது நமக்கு வந்து உட்காரும்போது அது டக்குன்னு கூடிரும் கொஞ்சம் நேரத்தில். அப்படி கூடிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த இனிது ஏகாந்தம் இனிதுன்னு சொல்கிறது என்னன்னு புரிய ஆரம்பிக்கும். அதனால் இந்த தடவை என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா இப்போ வந்து பேசாமல் இருந்துட்டு பேசும்போது தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் இந்த தடவை முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன, அந்த ஏகாந்தம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சுந்தரமூர்த்தி அவர்களும் ஆன்மநேய சகோதரர் செந்தில் அவர்களும் தான். அவங்க குறித்த நேரத்தில் மதிய உணவு 2 வேளை சாப்பிட்டேன். மதிய உணவு 11 மணிக்கும், மாலை இரவு உணவு 6 மணிக்கும். அது அந்த முள் அங்கே வரும்போதே அது 1 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்து வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். செந்தில் கொண்டு வந்து வச்சுட்டாரு. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஏகாந்தமாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் பாட்டுக்கு ஏற்கனவே 45 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேதாத்ரி மகரிஷியை சந்தித்து 42 வருஷம் முடிஞ்சு 43 வருஷம். அப்போ அதுக்கு முன்னாடி தியானம்னா என்னன்னே தெரியாமல் ஒரு 3 வருஷம் நானாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் ஒரு 45 இயர்ஸாக பண்ணதால் அது வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது வந்து ரொம்ப நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. அம்மா இருக்கும்போது அவங்களுடைய மனம் எப்படி இருக்குமோ, அவங்களுக்கு பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் ஃபீலிங் வரும். இப்போ வந்து இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆன்மநேய சகோதரர்களுக்கு அவங்களோட இருந்தது எனக்கு ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மேலும் அப்படி மௌனத்தில் இருந்தபோது நிறையா விஷயம் உணர்ந்தோம். அதனால் அதை ஜாலியாக ஒரு சாமிஜி 30 நாள் மௌனத்தில் இருந்துட்டு பேச ஆரம்பித்த போது சொன்னதை ஒரு ஜோக் மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்கிறேன். சாமிஜி வந்து சொன்னார், அவருக்கும் டக்குன்னு பேச வரல. அப்படி கொஞ்சம் அப்புறமா கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பேசினார். இந்த மௌனன்றது இல்லறத்துலையும் இருக்கிறது உண்டு. கணவன் மனைவி கூட மௌனமாக இருப்பாங்க, அந்த மௌனம் வேறு அப்படின்னார். அந்த மௌனம் என்னென்னா, அடுத்த தாக்குதலை எப்படி நடத்தலாம், அடுத்து ஒருத்தர் பேசிக்காமல் இருப்பாங்க,
அடுத்த சண்டை போட்டு பேசாமல் இருப்பாங்க, அடுத்த இது எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி மௌனம் அது, இது வேறு மௌனம் இது அப்படின்னு சொன்னார். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசிக்காமல் இருக்கிறது, அப்போ வீட்டுக்குள்ளே அம்மா இதுவாக இருக்குது, அந்த மௌனம் வேறு, இந்த மௌனம் வேறு. இது வந்து மனதை இதமாக வைத்திருப்பது, இதமாக வைத்துக்கொண்டு உலக வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சி வேண்டிக்கிறது. அதுக்காக இருந்தோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் அன்சர்டனிட்டி நிறையா இருக்கும். இந்த அன்சர்டனிட்டியில் வந்துட்டு குடும்பத்தில் நிறைய அமைதி சீர்குலைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு தனி மனித வாழ்க்கையில் நாளைக்கு உத்தியோகம் இருக்குமா, நாளை பொருளாதாரத்தை சமாளிக்க முடியுமா, இல்லறத்தை நடத்த முடியுமா, இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இருக்குது. புத்தர் வாழ்ந்த காலகட்டம் வேறு. இப்போ நான் இருக்கிற மௌனம் இந்த இடத்துல இருந்தது வேறு, அவர் இருந்த சூழ்நிலை வேறு. அவர் வந்து ஒரு வனாந்தரத்தில் அவர் இருந்தார். மரத்தடியிலே வாரக்கணக்காக மாதக்கணக்காக உட்காந்துலாம் பயிற்சி பண்ணார். அது வேறு சூழ்நிலை. அது அப்படியே ஆற்று ஓரத்தில் போய் குளிச்சுட்டு வந்து உட்காருவாங்க. இப்போ நான் உள்ளே உட்காந்துருந்த போது இயற்கை காற்று வரல. நான் 3 மணி போல் வருவேன் வெளியில், அதிகாலையில் 3 மணிக்கு. எனக்கு எப்போ டக்குன்னு வரணும்னு தோணுதோ 2 மணிக்கு 3 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரம் அதை ஒட்டி வருவேன். 4 மணிக்கு வந்து கதவை திறந்துட்டு கொஞ்சம் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே போய் உட்காருவேன். அந்த மாதிரி பண்ணேன். அந்த இதில் வந்துட்டு எதுவும் யாருக்கும் நண்பர்கள் சிலர் அவங்களுக்கு சரியாக தகவல் தெரியாதால சிலர் ஃபோன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சைலன்ஸில் தான் இருந்தது. மெசேஜும் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தாங்க சிலர். ஏன் ஃபோன் எடுக்கலைன்னு வெளியூர் ஆளுங்கள்லாம் மெசேஜும் அனுப்பிச்சாங்க. மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணலை. இப்போ இனிமேல் தான் போய் தான் பண்ணணும். எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. மன்றத்தில் க்ளோஸாக இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ராம் பிரசாத் கூட அவங்க தந்தையார் தவறிட்டு தான் சொன்னார், பேசணும், இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன். அவரும் ஏதோ காரணத்தால் அவர் கூட 2-3 தடவை ட்ரை பண்ணார். இப்போது ஃபோன் பார்க்காம தான் இருந்தேன். ஆனால் தேசியமும் தெய்வீகமும் 2 கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எதுக்கு இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஃபோனு எப்போ பார்த்தேன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர அன்னைக்கு மத்தியானம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். அப்புறம் நைட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். அப்போ வந்துட்டு எதுக்கு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இப்போ இங்கே உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல மெடிடேஷன், பெண்களுக்கு மெடிடேஷன் முடித்து கிளம்பும்போது ஆண்மனைய சகோதரிகள் என்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆகும் அடுத்து அரசியல் சூழ்நிலை, எங்களுக்கு அவங்களுடைய கருத்து, எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்சியெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தது அவங்களுடைய கருத்து. இப்போ எனக்கு வந்து இதை பற்றி பேசுகிறதுல எதுவும் நம்ம மன்றத்தில் அரசியல் பேச மாட்டோம். ஆனால் இப்போ நான் பேசுகிறது காரணம்னா, இனிமேல் சூழ்நிலை மாறிடும். இனிமேல் வந்து வெளிப்படைத்தன்மை தான் வேலை செய்யும். மூடு மந்திரமாக இதெல்லாம் இருக்காது. ஆர்வமாக எல்லாரும் சுற்றி நின்று கேட்டாங்க. அதுக்காக இப்போ நான் சொல்கிறேன். இப்போ என்னென்னா, நான் 3 ஜாதகம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அதனால் கணிக்கிறது இதுவாக இருக்குது. இப்போ என்னென்னா, கரெக்டான விஷயம் நடந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. சரியான விஷயம் நடந்த மாதிரி தான் தோணுது. பழையன கழிதல், புதியன புகுதல், அந்த மாதிரி தான் மெடிடேஷன் பண்ணி பார்த்த போது எனக்கு தோணுது. இனிமேல் வந்து ஏமாத்து வேலை, தகுடு தத்தம், தில்லு முள்ளு அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதில். ஏன்னா தர்மமான முறையில் இனிமேல் சூழ்நிலை மாறும்னு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அதுக்கான ஆரம்பம் தான் இது. கோடிக்கணக்காக செலவு பண்ணியிருக்காங்க 2 கட்சி. அவங்க வரலை, எதுவுமே செலவு பண்ணாமல் 20% இடத்துக்கு கூட போகலை பிரச்சாரத்துக்கு. அவங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒருவேளை அன்சர்டனிட்டி ஏற்பட்டு இந்த ஆட்சியை இது பண்ணால் கூட திரும்பி அவங்க வருவாங்க. இன்னொரு தடவையும் 31லையும் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நம்ம எப்படி மனசை வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்ட சக்தி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. அது எப்போ யாரை தூக்கி போடணுமோ போட்டுரும். அதனால் நம்ம ரொம்ப அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பட்டினத்தடிகள் சொன்னது போல், பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்ல போனதுவே எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் பொய். இதெல்லாம் முன்னாள் முதல்வர் வந்து இறந்து ஜெயலலிதா இறந்து எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? நிறைய பேருக்கு டக்குன்னு ஞாபகம் வராது. 10 வருஷம் ஆயிடுச்சு அவங்க இறந்து. 2016, இப்போ 2026. இந்த வருஷம் முடிஞ்சுன்னா 10 வருஷம் முடிஞ்சு 11வது வருஷம் ஆரம்பிச்சிடும். 10 வருஷம் ஆச்சு. அடுத்த 10 வருஷத்தில்
வந்துட்டு இப்போ இருக்கவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம். இயற்கை என்ற பேராற்றலுக்கு தெரியும் அது எப்போ யாரை எங்கே கொண்டு போகிறது அப்படின்ட்டு. அதனால் ஆனால் இனிமேல் பழைய இது ஊழல் லஞ்ச லாவண்யம் இனிமேல் தலையெடுக்க முடியாது. வந்துட்டு இப்போ யாரோ இந்த கட்சிகள்லாம் சிலர் சப்போர்ட்டுக்கு உள்ளெல்லாம் போக பார்க்குறாங்கலாம் சொல்கிறாங்க. யார் போனாலும் போகலைனாலும் அது மாதிரி நடக்காது. 2026-27 அன்சர்டனிட்டி இருக்கும். 2028 சரியான முறையில் வளர்ச்சி தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே தமிழகம் வரும். அதை தொடர்ந்து பாரத தேசமும் வரும். இப்போ நம்ம இவர் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அவர் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ஒரு விஷயத்தை சொல்கிறேன், அது அவங்க கட்சி கொள்கையாகவும் இருக்குது, அதனால் சொல்கிறேன். பாரத பிரதமர் அவர்கள் இந்த ஆண்டு அவர் ஓய்வை அறிவிப்பார். அவருடைய பர்த்டே செப்டம்பர் 17 வருது. அவர் அதில் பதவியை குவிட் பண்ணுவார். 3 டேர்ம் வந்துட்டாங்க. நல்ல உலக நாடுகளில் நல்ல பேர் வந்துருச்சு அவருக்கு. இந்தியாவுக்கும் நல்ல இது. அவர் ஓய்வை அறிவித்து விட்டால் அவர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இறங்குவார். அவர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸில் இறங்குறத பார்த்துட்டு நிறைய பேர் இறங்குவாங்க. அது நடக்கும். அதுக்கப்புறம் இவர் போயிட்டாரே என்ன ஆக போகுது அப்படின்னு பயப்பட வேண்டாம். இவர் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட வேணாம். பாரத தேசமானது 2000 இதை ப்ரே பண்ணிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். 2030க்குள்ளே தமிழகம் நல்லா வந்துடும். நிறைய கம்பெனிஸ்லாம் பெரிய லெவலில் வந்துடும். 2031-32 பிளானட்டரி பொசிஷன் சரியாக இல்லாதால் பெரிய கலவரங்கள் உலகம் முழுவதும் ஏற்படும். அப்படி ஏற்பட்டாலும் இந்தியாவுடைய வளர்ச்சி தடைபடாது. நேச்சுரல் டிசாஸ்டர்லாம் வரும். அப்படியெல்லாம் வந்தால் கூட இந்தியா வில் பிகம் பேரமவுண்ட் பவர் இன் த ஹோல் வேர்ல்டு. இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேரும் கை கோர்த்துருவாங்க. இப்போ இடையில கொஞ்ச நாளைக்கு சின்ன சின்ன பார்டரில் சண்டைலாம் வரும். அதை வச்சுன்னு சீரியஸாக எடுக்க வேண்டாம். இந்தியா, சைனா, ரஷ்யா 3 பேரும் கைகோர்த்துருவாங்க. கைகோர்த்ததுக்கு பிறகு இந்தியாவுடைய வளர்ச்சியை உலக நாடுகள்லாம் இந்தியா சொல்கிறது தான் சைனா, ரஷ்யா கேட்கும். இந்தியா உலக நாடுகளை வழிநடத்தக்கூடிய ஒரு பிரம்மாண்ட சக்தியாக மாறும். அடுத்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏறுமுகம் தான். அப்புறம் எல்லாரும் இந்தியாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கேருந்து திரும்பலாமா திருப்பி தாய் திருநாட்டை நோக்கி அப்படின்னு நிறைய அயல்நாட்டவர்கள் இங்கேருந்து போன சகோதர சகோதரிகளுக்கு தோணும். அடுத்த 2 வருஷத்தில் திரும்பி வர ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அப்படின்னா, எல்லாரும் பிரம்மாண்டமாக பேசுகிறது யார், எல்லாரும் பெருமையாக பேசுகிறது எந்த இடத்த, என் பிள்ளை அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி யூஎஸ். என்ன காரணம் அதுக்கு? யூஎஸ் டாலர் தான் காரணம். யூஎஸ் டாலர் வீழ்ச்சி ஆகும். யூஎஸ் டாலர் அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லலை, அது செயலுக்கு விளைவது. நிறைய நாடுகளில் அவங்க போர்க்கருவிகளை உற்பத்தி பண்ணி விற்று அது மூலமாக வளர்ந்தவங்க. அவங்க 2 நாடுகள்கிட்டையும் தூண்டி விட்டு அது மூலமாக அந்த கருவிகளை விற்று வளர்ந்ததால் அதுக்கான விளைவை சந்திச்சு ஆகணும். லட்சக்கணக்கான கோடி கடன் இருக்குது. இப்போவும் அவங்க அதையே செஞ்சிட்ருக்காங்க. 2028 நம்ம தேசத்தை நோக்கி அவங்க வருவாங்க. அவங்க மட்டும் இல்லை, உலக நாடுகள் பலவும் வரும். இப்போவே நம்ம ஒரு சிதம்பரத்துக்கு போனாலோ, திருவண்ணாமலைக்கு போனாலோ, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலோ அங்கே யாரை பார்க்குறோன்னா நிறைய பேர் ஃபாரினர்ஸ் பார்க்குறோம். ஃபாரினர்ஸ் வராங்க. திருப்பி இது பெரிய எழுச்சியாக மாறும். 2028 அப்புறம் தமிழகத்துக்கு நிறைய அயல்நாட்டவர்கள் வர ஆரம்பிப்பாங்க. 2030, 32, 31, 32 நம்மலாம் நிறைய ப்ரேயர் பண்ணணும். அது சிலர் வேர்ல்டு வாரை உருவாக்க ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சீற்றமும் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 2036 நம்மெல்லாம் பெரிய வளர்ச்சியை பார்த்து பூரிப்படைவோம். சத்தியம் ஜெயத்தே தர்மம் ஜெயத்தேன்னு சொல்கிற மாதிரி சத்தியம்தான் இருக்கும், தர்மந்தான் இருக்கும் இந்த பூமியில். இப்போ இந்த ஆட்சி இவங்களுக்கு அரசியல் அனுபவமே கிடையாது, யார் யாரோ வந்திருக்காங்க எம்எல்ஏவா அப்படிலாம் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். எல்லாம் மகாசக்தி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா, முருக யுகம் அப்படின்லாம், சித்தர்களுடைய ஆட்சி அப்படின்லாம், அதுக்கு ஒரு சில இது நடக்கும். இங்கே அந்த முருக யுகம்னா என்ன, இங்கே டிஃபீட்டே யாருமே பண்ண முடியாது.
அந்த மாதிரி ஒரு சக்தி பரப்படும். அதாவது சத்தியத்தை, அதாவது தர்ம சக்கரம், காலச்சக்கரம் வந்து நின்றுட்டு சுழல ஆரம்பிச்சிது. அது நின்றுட்டு சுழல ஆரம்பிக்கிறது ஒரு 60 வருஷம் ஆயிடுச்சு. நின்றுட்டு சுழல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுழல ஆரம்பிச்சிருச்சு. அது ஃபுல் ஸ்பீடில் சுழலும். அது 2028 அப்புறம் 31. நான் ஒரு உதாரணம் சொன்னேன், கொஞ்சம் கடுமையாக இருக்கும். வந்துட்டு மன்றத்தில் பேசும்போது சொன்னேன் சில மாதங்களுக்கு முன்னாடி சாமியார் மடத்தில். என்னன்னு சொன்னால், அரசியல்வாதிகளுடைய இந்த ஊர் முதல்ல அடித்து உலையில் போடுறவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்தின் மூலமாக சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னால், 2028 இது ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது அந்த வியக்க வேகம், தர்மத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த மகாசக்தி, அது சுழற்சி வேகம் அதிகரிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு ஒருத்தர் வந்து வழிப்பறி பண்ணுறவர் என்ன பண்ணாரா, ஒரே நாளில் செயின் ஸ்நாச்சிங் 3 பேர்கிட்ட பண்ணியிருக்கார். 4வது ஆளை பண்ணிவிட்டு ஒரு ரோடை எக்ரி குதித்து வரும்போது இந்த இது வந்து வண்டி டிராக்டரை அடித்து தலை தனியாக போயிடுச்சு. என்னைக்கே வந்து திருடினாரோ அன்னைக்கு. அந்த மாதிரி வந்துட்டு அரசியலில் போயிட்டு நம்ம வந்துட்டு சொல்கிற வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. அரசியல் உள்ள நுழைஞ்சு நம்ம ஃபேமிலியை நல்லா செட்டில் பண்ணிடலான்னு நினச்சி யாராவது கால் எடுத்து வைத்தார்கள் என்றால் அவர்களுடைய கால் உடனடியாக முறிக்கப்படும், அங்கே பேரலைஸ் பண்ணிவிடும். அரசியலில் போய் நம்ம வந்துட்டு குடும்பம் இப்போ சரி ஏற்கனவே பண்ணவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு தண்டனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏற்கனவே பண்ணவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா 2026 இந்த வருஷம் எண்டில் அடுத்த வருஷம் நிறைய பேரை சிறையில் கொண்டு போவாங்க. அவங்க இதெல்லாம் கான்ஃபஸ்கேட் செல்லறத அரசாங்கம் ரகசியமாக பண்ணிடும். இப்போ இது உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. இப்போ நிறைய அரசியல்வாதிகளுக்கு சொத்து நஷ்டமாயிருச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அபுதாபி துபாயிலெல்லாம் வந்துட்டு அவங்க நிறைய ஏறப்போகுதுன்னு நினச்சி போட்டிருந்த இடத்துலாம் சேதமாயிருச்சு நிறைய இடத்துல. இப்படியெல்லாம் ஆயிருக்கு. அதனால் நம்ம எப்போவுமே வந்துட்டு இயற்கை என்ற பேராற்றல் சரியான முறையில் கவர்ன் பண்ணும். இப்போது தமிழ் வருஷம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 60 வருஷம் மொத்தம். அதில் வந்துட்டு இப்போ இது வந்து டஃப்பாக இருக்கும், பராபவ வருடம் டஃப்பாக இருக்கும். தப்பு பண்ணுறவங்க மாட்டிப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த தமிழ் வருஷம் 60 வந்துட்டு இது 40வது வருஷம். இந்த ஃபஸ்ட்டு 60 வருஷம் 1967 ஒரு புது கட்சி வருது. இங்கே கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பு கொள்கையிலேருந்து ஒரு கட்சி வருது. இப்போ 67 இப்போ பார்த்தா என்ன, அவ்வளோதான், முடிஞ்சுது. இனிமே வந்துட்டு கடவுள் இருக்கார் இல்லைன்னு சொல்லுங்கள், அது வேறு விஷயம். தர்மமான முறையில் நீதி நெறி தவறாமல் இருக்கிறவங்க தான் இனிமேல் ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியும். சில இது வரும் இப்போ, அதுக்கு தான் இந்த பிரேக். 26, 27 கொஞ்சம் இது இருக்கும். 28 டஃப் ஆகிடும். இயற்கை பயங்கரமாக டைட் பண்ணும். இன்னொன்று, இப்போது பொறுப்பேற்றிருக்கவங்க டக்குன்னு அவங்க யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்களே வந்துட்டு பதவியை டக்குன்னு தூக்கிடுவாங்க. அவங்கள டிஸ்மிஸ், கட்சியிலேருந்தே நீக்கிடுவாங்க. அப்படியெல்லாம் நடவடிக்கை நடக்கும். அவங்களுக்கே தெரியாது மகாசக்தி இருந்தே இது பண்ணுறது. அவங்ககிட்ட ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம், எப்படி இருந்துக்கலாம், டக்குன்னு தூக்கிடுவாங்க. அப்போ பயம் வந்துடும். அது மாதிரி நடக்கும். 2028, 29 இப்போ ஏதாவது ஷேக் பண்ணி கவர்மெண்ட் இது பண்ணி விட்டாலும் திருப்பி வருவாங்க. திருப்பி 31 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பழைய ஆளுங்க இனிமேல் வர முடியாது. 2 இதுவுமே வந்துட்டு வர முடியாது. இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஒருவேளை அடுத்து இன்னொரு ஜென்ரேஷன் வந்து அதில் வந்து நிறைய இளைஞர்கள் வந்துட்டு நேர்மையை பின்பற்றுறவங்க, இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் படிச்சுட்டு அவங்க மாதிரி ஆளுங்களை இன்டர்வியூ மாதிரி பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி அந்த கட்சியில் சேர்த்து அப்படி ஏதாவது நடந்தாலே தவிர கோல்மால் பண்ணலாம் இந்த கட்சிக்குள்ளே போய் நம்ம வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு இது பண்ணிக்கலாம் அப்படி நினைக்கிறவங்க அரசியலுக்கே வர முடியாது. வந்தாலும் அது எடுபடாது. இப்போ வந்துட்டு பாரத தேசத்தில் பாரத பிரதமர் அவர்கள் அவங்க ஓய்வு எடுத்தாலும் யாரும் அதுக்காக விசனப்பட வேண்டியதில்லை. அதுக்கப்புறமும் நல்ல சேஞ்சஸ் தான் வரும். பாரத தேசத்தில் இனி அடுத்தடுத்து யார் நம்ம போய் இந்த டாக்ஸிக் பீப்புளை பற்றி ரொம்ப பேசுகிறதாலேயோ டாக்ஸிக் பீப்புளை பற்றி திங்க் பண்ணுறதாலேயோ நம்மளும் டாக்ஸிக் ஆகிடுவோம்.
நம்மக்கிட்ட அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும். அதனால் ரொம்ப அவங்கள பற்றி ரொம்ப யோசிக்க வேண்டாம். சத்தியம் வந்துட்டு தர்ம சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு, அவ்வளோதான், மூவ் ஆயிடுச்சு. 2027 அது நிறைய பேரை சிறைக்கு அனுப்பும், ஒவ்வொருத்தரையாக அனுப்பும். சிலர் உடல்நலம் பாதிக்கப்படுவார்கள், அவங்க குடும்பத்தில் சில பாதிப்புகள் வரும், மனசு உடைஞ்சு போய் சிலர் சம்பாரித்த பணத்தை அவங்களே கொடுத்து சரண்டர் ஆகலாம், திருப்பி ஒப்படைக்கலாம், ஏதோ ஒன்று நடக்கும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நீங்கள் இங்கே பெண்களெல்லாம் நினச்சது கூட வேலை செஞ்சுருக்கலாம். மக்கள் சக்தி தான் இது. இங்கே பெண்கள்லாம் கூட நீங்கள் எல்லாம் நினச்சதால கூட இந்த கட்சியெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னீங்க. நான் வந்து கிரக ரீதியாக சிலருக்கெல்லாம் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னுலாம் சொன்னேன். ஆனால் அந்த இதெல்லாம் நடக்கலை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், ஒருத்தருக்கு அவருக்கு இண்டிவிஜுவல் ஜாதகம் நல்லா இருக்குது, அவர் ஒருத்தர். இன்னொருத்தருக்கு அவங்க கட்சி ஜாதகம் நல்லா இருக்குது, இண்டிவிஜுவல் ஜாதகம் மீடியமாக இருக்குது. இன்னொருத்தர் இப்போ வந்திருக்கவருக்கு அவருக்கு அடுத்த டேர்ம் தான் வர மாதிரி இருக்குது. அடுத்த டேர்ம் கிரக ரீதியாக பார்க்கும்போது அடுத்த டேர்ம் தான் வர மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னால், கலெக்டிவ் கான்ஷியஸ்னு சொல்லுவாங்க, நிறைய மக்கள் சேர்ந்து நினைக்கிறது. மகாத்மா காந்தியை பற்றி அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி சொல்லும்போது, தெய்வீகத்தினால வந்தவங்க, தெய்வீகத்தினால சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு தெய்வீக மக்களுடைய எண்ணெல்லாம் சேர்ந்து கத்தி எடுக்காமல், ரத்தம் சிந்தாமல், இங்கே சின்ன மருது பெரிய மருது அப்புறம் நிறைய பேர் சண்டைலாம் போட்டு பார்த்தாங்க. அப்போ இவங்கள்ட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, அப்போ நமக்கு ஒரு ஆள் சுதந்திரத்தை வாங்கி தர ஒரு ஆள் வேணும்னு அப்படி நினச்ச போது, காந்திஜி ஜாதகம் கூட நான் பார்த்துருக்கேன், அப்படி ஒன்றும் பெரிய ஜாதகம் கிடையாது. அப்படி ஒரு ஆளை வந்துட்டு இயற்கைன்ற பேராற்றல் மக்களுடைய எண்ணம் பிரபஞ்சத்தில் கலந்து கொண்டு வந்துருச்சு. அதே மாதிரி செலவே பண்ணாமல் 20% இடத்துக்கு கூட போகாமல் ஒருத்தங்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்களும் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம், சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். 2036 அப்புறம் வேறு சூழ்நிலை இருக்கும், அது இன்னும் அட்வான்ஸாக இன்னும் சிறப்பாக இருக்கும். அதனால் இவங்க தான் பண்ண போகிறாங்க, அவங்க வந்தால் ஏமாற்றிடுவாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இனிமேலாம் நடக்காது, அது முடிஞ்சு போச்சு அந்த பீரியட். அதனால் யாரும் இந்த மாதிரி இந்த பேத வாசனையை போக வாசனையிலேருந்து விடுபட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வந்துட்டு இப்போலேருந்தே ப்ரே பண்ணுவோம். 2031 32 ஒரு பூமியில் ஒரு பெரிய ஷேக் இருக்கும், அது வந்துட்டு உலக யுத்தத்தை கொண்டு வர லெவலில் கூட இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு வழிநடத்த போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தை, அது இந்தியா தான். அதுக்கு ஆரம்பமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சைனா, ஜப்பான், ஜெர்மன், இவங்க எல்லாருமே இவங்க சொல்கிறது தான் நம்ம முடிவு பண்ணணும், இவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். இப்போவே ஜப்பான், ஜெர்மன்லாம் இங்கே வந்து கம்பெனி நடத்துறதுக்கு தயாராக இருக்காங்க, பைப்லைனில் நிறையா இருக்குது. கொரியா, இவங்கெல்லாம் அடுத்து நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வந்து வேலை போகும். 2026 27 நிறைய வேலை வாய்ப்பு இழந்துட்டு இளைஞர்கள் சிரமப்படுவாங்க. ஆனால் அடுத்து அதெல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும். 28 தமிழகத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். இங்கே வந்து ஏமாற்றுபவர்கள் அரசியலில் இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை வரும். இங்கே வந்துட்டு இப்போலேருந்தே தர்மத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் 30 இந்தியா ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகிடும். 32க்கு அப்புறம் இந்தியா ரொம்ப பவர்ஃபுல்லாக மாற ஆரம்பிச்சு 36, இப்போ 2026 அடுத்து 10 வருஷம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஜெயலலிதா இறந்து 10 வருஷம் முடிஞ்சு போய் டக்குன்னு போனதே தெரியல. அதே மாதிரி அடுத்த 10 வருஷம் போயிடும். ஆனால் வந்துட்டு இனிமே இந்த மாதிரி யாரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஏமாற்று பேரவர்கள், இந்த மாதிரி அயோக்கியர்கள்லாம் வந்துட்டு வர முடியாது. யோக புத்தியோடு, இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த சமம் கெடாமல், இந்த சமத்துவம் யோக யுச்சதே அர்ஜுனனுக்கு சொல்லித்தரார் கிருஷ்ணர். இந்த சமநிலை கெடாமல் யோக புத்தியோடு யார் செயல்படுகிறார்களோ அவர்களிடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கப்படும், அவர்களிடத்திலே முக்கிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். அதை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. ஆக நாம் வந்துட்டு இந்த அயோக்கியர்களை விரட்டுறது இதுன்றது நம்ம வேலை கிடையாது. நம்ம வந்து தியானத்தில் இருப்போம், நம்ம யோக சக்தியை பயன்படுத்துவோம். விவேகானந்தர் சொன்னார்,
நீங்கள் என்ன வந்துட்டு வெள்ளைக்காரங்க இருக்காங்க, இவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இது மகாசக்தியோடைய தீர்ப்பு. இது சில காரணங்களுக்காக அவங்களை இங்கே இருக்க வச்சுருக்கு. 24 hours போதும், யோக சக்தியை பயன்படுத்தி காணாமல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார். காணாமல் பண்ணிடுவோம். ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு ஜாதி சமய சண்டைலாம் இருந்தது. இங்கே வந்துட்டு இந்த குலத்தின் அடிப்படையில் நிறைய இது இருந்தது. இங்கே வந்துட்டு சிற்றரசர்கள் பேரரசர்களை சிற்றரசை வந்து பேரரசர்களுக்கு ரொம்ப இது டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இன்னொரு பெரிய சக்தியை கொண்டு வந்துச்சு. அது ஒரு மாய விளையாட்டில் நிறையா நடக்கும். அதனால் இது ஒரு மகாசக்தி சில காரணங்களுக்காக கொண்டு வந்திருக்கு. அதனால நாங்கள்லாம் தலையிடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். இந்திய இளைஞர்களை ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தார். அதை தான் நாமளும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாம் வந்துட்டு அதர்மமானவர்களை பற்றி ரொம்ப வெறுக்க வேண்டியதில்லை. அதர்மமான முறையில் இருக்கவங்கெல்லாம் ஃபேட் அவுட் ஆகிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து நான் சொன்ன மாதிரி சிலர் வந்துட்டு லைஃப் முடியும், சிலர் சிறைக்கு போவாங்க, நிறைய நடக்கும். இதெல்லாம் இயற்கைன்ற பேராற்றலில் வந்துட்டு ஒரு ட்ராமாவில் இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி சீரியஸாக எடுத்துக்க வேணாம். நம்ம இன்னொரு விஷயம் அகண்ட பார்வையில் சிந்திக்கணும். பெரிய உள்ளத்தோடு பார்க்கணும் எல்லாத்தையும். அதாவது கோர்ட்டில் நின்று அந்த இதில் வந்துட்டு அசம்பிளியில் நின்றுட்டு பேசுகிறான் யாருன்னா சிசுபாலன் வந்து கெட்ட வார்த்தையாக சொல்லி கிருஷ்ணரை திட்டுறான். கிருஷ்ணர் வந்து புன்முறுவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கார். சிசுபாலா, உன்னுடைய இது எண்ணப்படுகிறது அவங்க மாமிக்கிட்ட, அவங்க அத்தைக்கிட்ட, அதாவது சிசுபாலனுடைய அம்மா கிட்ட. அதாவது அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கண் இருக்கும், அதை சவுண்டு கேட்குது அவங்களுக்கு. அந்த கண் யார் வந்து தொடுறாரோ அப்போ அந்த கண் டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் மூலமாக தான் அழிவு இருக்குது சிசுபாலனுக்கு அப்படின்னு. கிருஷ்ணர் வந்து கையில் தூக்கினோடனே காணான்னு போய்டும். அந்த கண் காணான்னு போனோடனே அந்த அம்மா பதறி அழுவாங்க. கிருஷ்ணா, என் பிள்ளைய எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும், எதுவும் பண்ணிடாத கிருஷ்ணா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் சொல்லார், மம்மி இது நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், இவனை நல்லா வளர்த்து ஆளாக்குங்க, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் 100 தவறு செய்கிற வரையும் விட்டுருவேன். 100வது தவறு எப்போ செய்வானோ அப்போ அவன் லைஃப் முடிஞ்சிடும். அதனால் அவனுக்கு இதை சொல்லி பத்திரமா வளருங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறார். கோர்ட்டில் அவன் நின்று கெட்ட வார்த்தையிலேயே திட்டுவான். நீ வந்து இந்த மகன் அந்த மகன்னு சொல்லி என்னடா நீ நினச்சிக்கிட்டு உனக்கு போய் முதல் மரியாதையா அப்படின்லாம் திட்டுவான். என் பேரர் அரசர்கள்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு. சிசுபாலா அப்படின்வார், இது என்னப்படுகிறது அப்படின்னு. இது நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல கோர்ட்டில் நின்று பார்த்தவங்களுக்கெல்லாம் இதுவாக இருக்கும். உடனே அந்த 100வது இது சொல்லும்போது கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்து இந்த கையில் சக்கரத்தை எடுப்பார். இவங்கெல்லாம் பீஷ்மர்லாம் எந்திரிச்சு கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அவர் கையில் அந்த மாதிரி அந்த சக்கரத்தை எடுத்தோன்னு அந்த சக்கரம் அடிச்சுட்டு, நம்மெல்லாம் இதை மேம்போக்காக படிக்கக்கூடாது, இதெல்லாம் சக்கரம் அடித்து அந்த தலை துண்டாகி சோல் பிரிஞ்சு எங்கே போகும் தெரியுமா? சோல் பிரிஞ்சு அப்படியே வந்து கிருஷ்ணர் பாதத்தில் வந்து சேரும். அவர் ஏற்கனவே இருந்தவன், ஜெயம் விஜயம் அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏற்கனவே அவங்க அந்த விஷ்ணு லோகத்தில் இருந்தவங்க கூட இருந்தவங்க அவங்கெல்லாம். அதனால் அவர்கிட்ட அடி வாங்கினா முக்தி. அந்த மாதிரி வந்துட்டு அவர் பாதத்தில் வந்து அந்த சோல் வந்து சேரும். அதனால் நமக்கு சில விஷயம் வெளியில் பார்க்குற போது கயவர்கள் அயோக்கியர்கள்லாம் தோணும். அதெல்லாம் நம்ம ரொம்ப பார்க்க வேண்டாம். வெளியில் நம்ம உள்ளுக்குள்ளே நிசப்தமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். பண்ணிவிட்டு வாழ்த்துக்கிட்டே இருப்போம். உங்களுடைய எண்ணங்கள் இப்போ மாற்றத்தை காட்சியையும் ஆட்சியையும் மாற்றியிருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் நல்ல மாற்றங்கள்லாம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2028க்கு அப்புறம் தமிழகம் ரொம்ப பிரமாதமாக வர ஆரம்பிச்சிடும். 30க்கு அப்புறம் அப்படியே பாரத தேசம் வளர்ச்சி பெரிய லெவலில் போகும். 36ல் பெரிய சக்தியாக மாறும் என்று கூறிக்கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எல்லாரும் தொடர்ந்து தியானம் பண்ணதால் அதனுடைய உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸில் ஆசீர்வாதத்தில் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு. நம்ம மன்றம் நல்ல முறையில் வளர்ச்சி பெறுவதற்காக ப்ரே பண்ணியிருக்கேன்.
அதுவும் நடக்கும். இந்த தர்ம பூமியாக இதை மாற்றுறதுக்கு முக்கிய பங்கு பிரபஞ்சலோக அமைதி தெய்வீக சாம்ராஜ்யமும் எடுக்கும். அதனால தான் அந்த தர்மம்ன்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தினேன். இந்த தர்ம பூமியாக, வேத பூமியாக, ஞான பூமியாக இந்த பூமி மாறுறதுக்கு நாம் முக்கிய பங்கு உடலாலும் உள்ளத்தாலும் அறிவாலும் பொருளாலும் நாமளும் நம்ம உதவுவோம், கைங்கரியத்தை செய்வோம் என்று கூறிக்கொண்டு வருகிற, அதாவது நாளை மறுநாள் அமாவாசை அன்னதான வைபவம் நடைபெற உள்ளது. அந்த அன்னதான வைபவம் சிறப்பாக நடக்க பிரார்த்தனை செய்து வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இங்கே விசாரம், தியானம், யோகம் இவையெல்லாம் நடந்து நல்ல முறையிலே நடந்து அன்னதான வைபவங்கள் தொடர்ந்து நடந்து படிப்படியாக விரிந்து நம்முடைய செயல்கள் பாரத கண்டம் முழுவதும் பரவ, பார் முழுதும் பரவ பிரார்த்தனை செய்யுங்கள். இப்போ நமக்கு மேன் பவர் நிறைய தேவைப்படுது, பொருளாதார பலமும் தேவைப்படுகிறது. இங்கே ஜனசக்தி அதிகமாகி சக்திமான்கள், சத்தியவதிகள் நம்முடைய இயக்கத்தில் எல்லோரும் நிறைய பேர் இணைந்து இந்த பாரத பூமியை மீண்டும் தர்ம பூமியாக நாம் மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு, அதன் அடிப்படையில் இந்த மண்ணுலகமானது பொன்னுலகமாக மாறும். பாரத தேசம் எப்போ மாறுமோ அப்போ தான் உலகமே மாறும். பாரத தேசத்தில் மங்களகரமான மாற்றம் ஏற்படணும்னு வேண்டிக்குவோம். அது உலகத்துக்கே நம்ம செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த இதை காணொளி காட்சியை பார்த்தவங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நாட்சி அவர்களிடத்தில் தொடர்பு கொண்டு, அது இப்போ அந்த குறித்த நேரத்தில் அதை பார்த்து பயன்பெறாதவங்க திருப்பி பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு, திருப்பி மீண்டும் மீண்டும் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்க. இப்போ அன்சர்டனிட்டி இருக்கும் வேர்ல்டில். நிறைய பேர் உங்கள் உறவினர்கள் கூட இந்தியாவுக்கு வர்றதா நம்மக்கிட்டே பேசுவாங்க. என்கிட்டே நிறைய பேர் பேசுகிறாங்க, இந்தியாவுக்கு வந்துடுவா அப்படின்னு. இதில் அபுதாபியில் இருக்கவங்க, துபாயில் இருக்கவங்க, கத்தாரில் இருக்கவங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அது மாதிரி ஒரு இது இருக்கும். அவங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற போது நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ ஒரு இது முடிஞ்சிருக்கு, திருப்பி இன்னொரு இது கூட வாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது இந்த டிஸ்டர்ப்டு வைப்ரேஷன்லாம் போயிட்டு நல்ல மாற்றங்கள் வரும். கொஞ்சம் அதாவது இந்த ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள், 32 வரைபடத்தில், உலக வரைபடத்தில் நிறைய ஒரு சில நாடுகள் காணான்னு போயிடும். அப்படி காணான்னு போகிறது எதுக்காக அப்படின்றதுனா உடைப்பதற்காக அல்ல, அழிப்பதற்காக அல்ல, மறுசீரமைப்பு செய்வதற்காக அது நடக்கும். அதனால் நம்மக்கிட்ட கூட, நம்மளுக்கு கூட தனிப்பட்ட முறையில் வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் நம்மை சீரமைப்பதற்காக, சிதைப்பதற்காக அல்ல. அதனால் நம்ம ஏதாவது டக்குன்னு ரியாக்ட் ஆகக்கூடாது. நம்மை சீரமைப்பதற்காக இயற்கை என்ற பேராற்றல் நடத்துகிற பாடம் அது. துன்பந்தான் பெரிய பாடம். நம்மளா துன்பத்தை தேடிக்கூடாது, துன்பந்தான் பெரிய பாடம். அது மாதிரி டீச்சர் வேறு யாரும் கிடையாது. அதனால் நம்முடைய கர்மாவை போக்குறதுக்காக நடக்குது. ஃபினான்ஸ் லாஸ் ஆகுதா, நம்ம கவனமாக இருக்கணும் ஃபினான்ஸில் இதில். ஆனால் லாஸ் ஆனிச்சுன்னா கர்ம வினை நீங்கிச்சு. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன் எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போது. அதனால் யாரோ ஒருத்தர் உறவு நம்மக்கிட்ட இருந்து டக்குன்னு விலகி போகிறாங்களா, நம்ம நல்லா இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும். விலகி போனால் அப்படின்னு சொன்னால் அது இயற்கை என்ற பேராற்றல் அவங்கள விளக்குது. நமக்கு வேறு பாதை. நாம் போகும்போது யாரோ கதவை மூடுறாங்க, நம்ம அவங்க அன்பாக போகிறோம், அவங்கக்கிட்ட கதவு மூடுறாங்கன்னா நீ வேறு பாதையை தேர்ந்தெடு என்று இயற்கை சொல்கிறது. நமக்கு இந்த பாதையில் போகாத, வேறு பாதை இருக்குது உனக்கு, ராஜபாட்டை போட்டு வச்சு. நம்ம மெடிடேஷன் பண்ணுறவங்க நமக்கு நல்லதான் நடக்கும்னு நம்பணும். ஐயோ அந்த உறவு போயிடுச்சே, இந்த உறவு போயிடுச்சே அப்படின்லாம் பயப்படக்கூடாது, அச்சம் வரக்கூடாது. நல்லதே நடக்கும்னு நம்பணும். மெடிடேஷனில் இருந்து உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நீங்கள் நேசிங்க, அப்புறம் எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்றதில் உறுதியாக இருங்க. எல்லாம் நன்மையே நடக்கும் என்று கூறிக்கொண்டு, கற்பனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மாண்ட மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட நானும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு, வேறு ஏதாவது எனக்கு நினைவுக்கு வந்ததுன்னா அப்டம் இதில் நான் போடுறேன். மற்றபடி நிறைய வந்திருக்கு, கொஞ்சம் ஃபோன் கால்ஸ்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் மெசேஜஸும் நிறையா வந்திருக்கு, அவங்களுக்கும் பதில் அனுப்பணும். இப்போ கொஞ்சம் பக்கத்துலேயும் வெளியே போக வேண்டியிருக்கு. போயிட்டு வந்துட்டு அடுத்த நாம் வெகு விரைவில் சந்திப்போம். உங்களுக்கு டேட்டு அடுத்த மாதம் எப்போன்னு சொல்கிறேன், டேட் அறிவிக்கப்படும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல நினச்சேன். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஹீட்னால் நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ மேகமூட்டமாக மந்தாரமாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ளே பாடி ஹீட் ஆகும்.
அதுக்கு காரணம் குளோபல் வார்மிங் இருக்குது. அது வந்து இப்போ வந்து நம்ம வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உணவை சீரமைச்சுக்கணும். மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் வெந்தயக்கீரை, இதெல்லாம் சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் காலையில் அதிகாலையில் நெல்லிக்காய் ஜூஸோ ஆலோவேரா ஜூஸோ ஏதோ ஒரு அதை பூசணிச்சாரோ ஏதோ ஒன்று குடிங்க. அந்த மாதிரி குடித்து அதிலெல்லாம் பிராணசக்தியும் இருக்குது. இந்த உணவை ஒழுங்குபடுத்திக்காமல் நான் தியானம் பண்ணுறேன்னு உட்காந்தா உஷ்ணம் பாதிச்சிடும். அப்புறம் உடலில் வலி வரும், மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். அதாவது காற்றோட்டம், ரத்தோட்டம், வெப்போட்டத்தை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வள்ளுவர்லாம் சொல்கிறது உணவு தான். உணவே மருந்து. மருந்தன வேண்டாமாம் யாக்கி, மருந்தே தேவைப்படாது, நீ ப்ராப்பர் டயட் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் உணவை ஒழுங்குபடுத்திக்கங்க. உஷ்ணம் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ஆண்கள் புதன் சனியில் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. பெண்கள் செவ்வாய் வெள்ளியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்நானம் பண்ணும்போது வந்துட்டு கரெக்டாக ஜாயின்ட்ஸ்லாம் லூப்ரிகேட் ஆகிடும், ஜாயிண்ட் பெயின்லாம் வராது. அப்போ நம்ம யோக சாதனை செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். உணவை ஒழுங்குபடுத்திக்கங்க. அதுக்கப்புறம் இல்லறத்தில் ஒருத்தர் ஒத்தும் உதவியும் வாழணும். ஒருவர் வாழ்த்தி கொண்டே இருங்க. பகை பாராட்ட வேண்டாம். அதனால் நாம் அதே மாதிரி அண்டை அயலார் இடத்துலையும் அன்போடு இருக்குமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். லோகா சமஸ்தா.